இங்க ஸ்கூல்லேருந்து வந்த இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போய் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். தீபாவளி வரப்போது எனக்கு புது ட்ரெஸ்ஸு, புது பட்டாசு எதுவுமே வாங்கி தரலையேன்னு சொல்லி. அப்பா வந்ததுக்கப்புறம் வாங்கி தரேன்டா. இப்போதைக்கு வேணும்னா வந்து அங்க ரூ. 1 இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இவனும் அத எடுத்துட்டு கடைக்கு போய் பட்டாசு வாங்கலான்னு பார்க்குறான். அது ரூ. 2ன்னு சொல்லிடுறாங்க. அந்த ரூ. 1 வச்சுக்கிட்டு அந்த பையன் பாவம் திரும்பி வந்துடுறான். நைட் அவங்க அப்பா வந்தோன்னே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். பட்டாசு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியே போய் சைக்கிள் பெல் அடிச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு இன்னும் பட்டாசுலாம் இல்லையா? எங்க வீட்ல பார்த்தியா துப்பாக்கிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவங்க அப்பாவும் பாவம் இந்த பையன் ரொம்ப ஏக்கப்பட்டு போறான்னு சொல்லிட்டு வேலை செய்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவா காசு கேட்டு பார்க்குறாரு. அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கடை வேற இருக்குது அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர்கிட்ட போய் காசு கேட்டால் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல கொடுங்கன்னா அவர் அதெல்லாம் தர முடியாது எனக்கு நிறைய செலவு இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நைட்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நமக்கு காசு யாருமே தரமாட்றாங்க. தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு. நம்ம தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய் முளைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்க. அதை வச்சு நம்ம பார்த்துக்கலான்னு. இவங்களும் காலையில் எல்லாத்தையும் பறிச்சு கொடுக்குறாங்க. இவர் மார்க்கெட்டில் போய் அதை வித்துட்டு இருக்காரு. கடைசியில் காசு எடுத்துட்டு வரும்போது 2 பேர் வலியும் மறிச்சுக்கிட்டு இருக்க காசெல்லாம் பிடுங்கி வரையும் அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த பையனை பசங்களை விளையாட்டுக்கு சேர்த்தாம போட்டு அடிச்சிட்டுலாம் இருக்கானுங்க. ஒரு ஆள் பைக்கில் வந்து இந்த பையன்கிட்ட உங்கள் அப்பா எங்கப்பா இருக்காருன்னு கேட்குறாரு. இவனும் கூட்டு போய் காமிச்சா அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க காசு கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த காசை நீங்கள் இப்போ வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பையனை கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த குட்டி பையன் பார்க்குறான். இவனை மாதிரியே ஒரு சின்ன பையன் ஒரு கடையில் நின்று ரூ. 1 வச்சுட்டு பட்டாசு வாங்க முடியாமல் தவிக்கிறத பார்த்த உடனே இவன் பாக்கெட்டில் இந்த ரூ. 1 எடுத்து கொடுத்து நல்லது பண்ணிட்டு வரான்.